கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of the Lord be glorified. 23ஆம் சங்கீதத்திலே ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. From the Psalm 23 we read a wonderful verse that இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நம்மை தேற்றுகிற கோல்கள். in this morning we are going to meditate upon the stuff that helps us. இங்கிலீஷ்ல comforting road, The comforting road. மலையாளத்திலே ஆஸ்வசிப்பிக்கும் வழி. In Malayalam ஆஸ்வசிப்பிக்கும் வழி. சோ தமிழ்ல என்னது சொல்லுங்க? நம்மை தேற்றுகிற கோல். கோல் யாரையும் தேற்றாத அடிக்க தான் செய்யும். The rod won't help us, but it will beat us. ஆனா சங்கீதக்காரன் சொல்கிறார் என்னை கோல் தேற்றுன்னு சொல்கிறார். But the psalmist says that this rod comforts me. அது எதை காட்டுகிறது? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை காட்டுகிறது. What does it represent? It shows the promise of God. எல்லாரும் ஒரே சொல்லுவோம். Hallelujah. எல்லாரும் ஜெபங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவோமாக. Let's sit in prayerful attitude. இந்த 23ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். It is a specific psalm. இது தாவீது பாடினதான ஒரு அருமையான பாட்டு. It's a wonderful song which is sung. இந்த சங்கீதக்காரன் பாடும்போது விதமாய் பாடுகிறார். As he sounds like உமது that. கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Your rod and your staff they comfort me. இது கோல் என்கிற பதம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்துக்கு நல்லதா The இருக்கிறது. rod reflects the promise of God. தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு கோலாக இருக்கிறது. All the promise of God refers this rod. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Praise the holy name. எல்லாரும் ஜெபங்களிலே காணப்படுங்க. Let's sit in prayerful attitude. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு சொல்லுவோம். Hallelujah. கோல் என்றால் தேவன் ஒவ்வொருவருக்கு தருகிற தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள். The rods are the promises God gives for us. இந்த கோல் பைபிளிலே என்னென்ன சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் தியானிப்போம். What does the rod gives an idea? முதலாவதாக ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது If you read Genesis chapter 38 verse 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவன் நான் உனக்கு அடையாளமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும். உம்முடைய கைக்கோலும் அடையாளமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்தான். இங்கே கோல் அடையாளத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Your staff represents the sign. அடையாளம். It's a sign. கோல் அடையாளத்திற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This rod represents this sign. யார் அடையாளமாய் கொடுத்தது? Who given this? யூதா என்கிறதான யாக்கோபுடைய குமாரன். This Jude who was the son of this. அவருடைய மருமகளுக்கு தாமாருக்கு அடையாளமாய் கொடுத்தான். As a reference of this Tamar he given to them. இதை நீங்கள் படிக்க விரும்பினால் You want to study this? நான் சில காரியங்களை சுருக்கமாய் சொல்லி தருகிறேன். And I will tell you that. இந்த யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்து தனியாய் வசித்தான். This Judah went away from his brothers and stayed alone. நன்றாய் கவனிங்கள், ஐக்கியமாய் வாழ வேண்டியவர்கள் ஐக்கியமாக தான் வாழ வேண்டும். Those who have to live in a fellowship they have to live as a அந்த fellowship. ஐக்கியத்தை விடும்போது நமக்கு பயங்கர தோல்வி உண்டாகும். When you leave that fellowship there will be some problem. ஆரம்பத்தில் ஐக்கியத்தை விடுகிறவர்களுக்கு நல்ல சந்தோஷம் போல தெரியலாம். In beginning it may be good. ஆனால் போக போக அந்த பிரிவினையினால் பெரிய தோல்விகள் நமக்கு உண்டாகும். Later there will be certain problem because of that. இந்த யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்து தூரமாய் வசித்தான். As this Judah came out of his brothers and lived alone. ஆகையால் அவனுக்கு ஏற்பட்ட பலன் என்ன? What's the benefit of that? தன் மருமகளை ஆண் தெரியாமல் பாவம் செய்தான். Unfortunately he sinned with this one. அந்த பாவம் செய்கிற நேரத்தில் மருமகள் கேட்கிறா, She asked that. எனக்கு அவளுக்கு தெரியும் இது என்னுடைய தகப்பனுக்கு சார்ந்து இருக்கிற மாமான்னு சொல்லி. She knows that. ஆனா அவன் தெரியாமலோடு பாவம் செய்கிற வேளையில அவன் கேட்டு வாங்கின ஒரு பக்காரின் தான் கையில் இருக்கிற கோல். She asked to him that the rod which he. எல்லாரும் ஒரு வேலை சொல்லுங்க. சத்தமாக ஒரு வேலை சொல்லுவோம். யூதா தன் மருமகளோடு பாவம் செய்வதற்காக துணிந்தான். Judah was sinned with his daughter-in-law. யூதா கர்த்தருடைய தன்னுடைய சகோதரரை விட்டு பிரிந்து தூரமாய் போனான். Jude went away from his brothers. ஆகையால் அவருக்கு ஏற்பட்ட பலன் என்ன? What happened to him? தன்னுடைய மருமகளோடு பாவம் செய்ய ஒரு சூழ்நிலை. There's an occasion that he had to. ஆனா மருமகள் ரொம்ப கெட்டிக்காரி. She was wise woman. நல்ல புத்தி உள்ள பெண்மணி. She has wonderful voice. அவளுக்கு தாமார் என்கிறவள். Her name is Tamar. அவள் என்ன செய்தா தெரியுமா? What she done? மாமனார் தன்னோட பாவம் செய்தபோது As his uncle was sinned with her. அவனுடைய கையில் இருந்து ஒரு அடையாளமாக கோலை வாங்கினாள். As a sign she bought a rod from her. நான் சொல்ல வருகிற காரியம் இந்த கோல் ஒரு அடையாளத்துக்கு நல்லதா இருக்கிறது. This rod represents a sign. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடையாளத்துக்கு நல்லதா இருக்கிறது. All the word of God which God gives us a sign for us. இதை நீங்கள் சரியான விதத்துல தான் So பயன்படுத்தணும். you have to use it in an appropriate manner. அநேக ஊழியர்கள் இதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். Many ministers of God use it in an inappropriate manner. இந்த கோலை யூதா எப்படி தவறாய் பயன்படுத்தினானோ, How does this Jude used it in a wrong manner? எப்படி பயன்படுத்தினான்? How he used தான் பாவம் செய்வதற்கு இதை பயன்படுத்தினான். to do a wrong sin, he used it. அநேக பிள்ளைகள் கூட அந்த லவ் லெட்டர் எழுதுறதுக்கெல்லாம்
வசனத்தை பயன்படுத்துறாங்க. When you are writing the word of God for using அது the ஒரு scripture, நாள் நமக்கு கூடாத காரியம். it won't happen at all. அது ஒரு நாள் தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தவே கூடாது. You should not use the word of தேவனுடைய God. வார்த்தை அக்கினியை போன்றது. It is something of flame. தேவனுடைய வார்த்தை மிக விசேஷமானது. It is some unique. இந்த வசனத்துக்குள்ளே தேவன் மறைந்திருக்கிறார். The word of God is the word of God. ஆகையால் இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் பயன்படுத்த வேண்டும். So we have to use the word of God in a well manner. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. இந்த யூதா தன்னுடையதான ஆமென் வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமான கோலை மருமகளுக்கு கொடுத்தான். As he given this promise, this rod to his daughter-in-law. கொடுத்த காரணங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக. Because of the lust he done it. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட வேளையில் போது அவன் பிடிபட்டு போனான். At the later times he was being cut out. அவனுடைய ஜீவிதத்தில் பெரிய தோல்வி There உண்டாயிற்று. was a great failure. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு வாக்குத்தத்தங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So people of God, we have to wise with the promise which God to us. வேத புத்தகத்திலே நமக்கு எல்லாம் தேவன் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். God given a lot of word of God the promise. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று ஆமென் என்று இருக்கிறது. So all the things were happening in the word of God. வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜீவிதம் கடந்து போகும். Our life has to go move upon the word of God. ஒவ்வொருவரும் அடையாளங்களாய் வசனத்தை தந்திருக்கிறார். So sign God with the word of God. வேத புத்தகத்தில் அடையாளம் பெற்ற அதே காரியங்களை வாசிக்க முடியும். Bible can see many people those who receive the sign from God. நோவாவுக்கு வானவெளி அடையாளமாய் கொடுத்தார். As a rainbow, God given a sign to this Noah. அது எதை காட்டுகிறது? What does it represent? நோவாவுக்கு கொடுத்ததான அடையாளம் It's a sign which given to Noah. வானவெளினாலே இனி தேசம் தண்ணீரினால் அழிவதில்லை. The world won't be perished because of the waters. அது அவனுக்கு வாக்குத்தத்தத்தின் அடையாளமாய் கொடுத்தார். It was a promise to him. உனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தந்த உண்மையானால் God gave a promise to you. எல்லாம் மாறி போகும். Everything will be changed. எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். Everything will be changed with the waters. எல்லாம் அழிந்து போகும். Everything will be perished. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றதான நோவாவின் குடும்பம் அழிந்து போவதில்லை. But the who received the word of God will வாக்குத்தத்தம் be பெற்ற perished. சபை அழிந்து போவதில்லை. The church will be perished. எல்லா சூழ்நிலை மாறலாம். You know, all the circumstances may சூழ்நிலை change. வித்தியாசமாக்கப்படலாம். All the circumstances may change. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி அழிந்து போவதில்லை. The word of God will be changed. அதுதான் நோவாவுக்கு கொடுத்ததான அடையாளம். That's a sign which given to Noah. எசேக்கியா ராஜாவுக்கு அடையாளம் கொடுத்தார். As he given a sign to this Ezekiel. எசேக்கியா ஒரு கேன்சர் வியாதியினால் அகப்பட்டான். As he was afflicted by cancer. அந்த வியாதிக்கு இதுவரைக்கும் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. There is no proper medicine for that. அவன் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். As he was praying in the presence of God. ஆண்டவரே என்னை சுகமாக்கினால் நான் சுகமாக்குனதுக்கு என்ன அடையாளம்? What is the sign to you have healed me? ஆண்டவர் சொன்னார் பாகைக்கு பாகை 10 பாகை பின்னால சுற்றும். It will be changed to backwards for 10. எருசலேம் தேவாலயத்திலே சூரிய கடிகாரம் இருக்கிறது. There is a sun clock in this Jerusalem. அன்னைக்கு கூட சூரியனுடைய சோலார் சிஸ்டத்துல கடிகாரம் கண்டுபிடிச்சாங்க. Even at that time they found out that எசேக்கியா ராஜாவின் காலத்துல கூட சூரியனுடைய சூடுனால சோலார் இப்ப லைட் எரியுதுல இது போல சூடுனால கட்டை இல்லாம கிளாக் ஓடும். in the time also that they, because of the heat of the sun they could able to have the clock. அப்ப அவன் கேக்குறான் ஆண்டவரே என்ன சுகமாக்குனதுக்கு என்ன அடையாளம்? What is the sign of your healed me? அவன் கேக்குறான் 10 பாக பின்னால சுற்றப்படும். It will be returned back for 10. 10 பாக பின்னால சுற்றப்படுறான். 10 is returned back. 10 பாக பின்னால சுற்றுவதற்கான அடிப்படையில் இன்னைக்கு டைம் அமைந்திருக்கு. That's the basic of that it was been running. எல்லாரும் ஒரு வேளை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 24 மணிக்கூர் வருவதற்கான காரணம் என்ன? What's the reason that is 24 hours per day? நீங்கள் நன்றாய் புரிந்து ஒரு நாள் சூரியனை யோசுவா நிறுத்தினார். One day the Joshua stopped the sun. ஒரு நாள் முழுவதும் சூரியன் ஓடாமல் நின்னது. One day it was been stopped. 10 பாகை பின்னால சுத்திச்சு. As it was stand good for 10 days. இப்படி எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாளைக்கு 24 மணிக்கூறாய் கணிக்கப்பட்டது. According to that it was been calculated. எசேக்கியா ராஜாவுக்கு சூரியனில் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். As he given a sign from the sun. சூரிய கடிகாரத்தில் By the sun clock. நோவாவுக்கு வானவில். For Noah there is a rainbow. வியாதி சுகமானதற்கு அழிவுமானதுக்கு ஸ்தோத்திரம் வானவில். As a change of the destruction there is a rainbow. வியாதி சுகமானதற்கு சூரிய பாகை 10 திரும்பினது. As for healing there is a change in this sun clock. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதான கிதியோனுக்கு ஒரு அடையாளம். There is a sign for this Gideon. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவருக்கு ஒரு அடையாளம் தேவை. We was called for the ministry. தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் உள்ள அடையாளம் கட்டாயம் தேவை. There should need a promise from God. எல்லாரும் ஒரே சொல்லுங்க. Hallelujah. ஸ்தோத்திரம் அடையாளம் என்ன தெரியுமா கிதியோனுக்கு? What's the sign to this Gideon? மழையோ பனியோ இல்லாத காலத்துல தன்னுடைய ஒரு தோலை கொண்டு வெளியே போட்டான். As he put a cloth in front of them without there is no பனி இல்லாத காலத்துல நல்ல மழை தண்ணியா போல பனி நனைந்திருந்தது. without which he could take more waters. ஒரு நாள் நல்ல மழை பெய்கிற காலத்துல உணங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டார். If there rain there is nothing in it. மழை இல்ல பனி இல்லாத காலத்துல உணங்கி இருந்தது. The rainy season was பனி உள்ள காலத்துல உணங்கவும் பனி இல்லாத காலத்துல தண்ணியாக நிரம்பி இருக்கவும் செய்தது. it was been happen opposite to it. இந்த அடையாளத்தை கிதியோனுக்கு கொடுத்தார். As God given the sign. இந்த அடையாளத்தை கொண்டுதான் கிதியோன் மீதியானிய சத்துருவை முறியடித்தான். By this word of God he ஊழியத்தில் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அடையாளம் தேவை. all the who are called for a ministry. வேலைக்கு ஒரு அடையாளம் தேவை. For work you need a sign. உன்னுடைய யாத்திரைக்கு ஒரு அடையாளம் தேவை. For travel you need a sign. இன்னைக்கு ஒரு அடையாளம் தேவை. Today you need a sign. சங்கீதக்காரன் சொல்கிறார் The psalmist says that தேற்றுகிற அடையாளமே காட்டு. I have seen this work. கையை வைத்து சொல்லுங்க தேற்றும் அடையாளம் காட்டு.
கையை வைத்து சொல்லுங்க, என்னை தேற்றுகிற ஒரு அடையாளம் தேவை. We need a sign that comforts us. எத்தனை பேர் கேக்குறீங்க? How we are asking that? என்னை தேற்றுகிறதுக்கு ஒரு அடையாளம் தேவைன்னு கேக்குறவங்க ஒரு சொல்லுவோம். அந்த சமயத்தில் எல்லாரும் கை தட்டி பாடுவோம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. கோல் தேவன் நமக்கு தருகிற அடையாளத்துக்கு நிழலா இருக்கிறது. The rod represents the promise that God gives for us. இந்த அடையாளங்களுக்கு வந்தால் நீங்கள் சோதனையில் சாக மாட்டீங்க. You have this sign, thus you won't be buried. இந்த அடையாளங்களுக்கு கிடைத்தால் வியாதியில மரிக்க மாட்டீங்க. You don't have this sign, you won't be. இந்த அடையாளத்தில் ஒண்ணுங்களுக்கு கிடைத்தால் ஊழியத்துல தோல்வி வந்தாலும் ஜெயமாய் மாறும். We have the sign with us, then when we lost it will be gained. எல்லாரும் என்ன சொல்லுங்க? Hallelujah. நான் சொல்ற வழக்கம் ஒரு அழி சொல்லுங்க. Hallelujah. தேவன் அவருடைய வசனமாகிய கோலை உனக்கு தந்தால் God gives the promise that the sign that gives அது us. உனக்கு அடையாளமாக கர்த்தர் தருவாரா? If He gives us a sign to us, எல்லாரும் அழிஞ்சாலும் நீங்க அழிய மாட்டீங்க. even the Europe may perish. எல்லாரும் வியாதியில செத்தாலும் நீங்க வியாதியில சாக மாட்டீங்க. Even the Europe may perish because of the sickness. எல்லாரும் ஊழியத்துல தோற்றாலும் நீங்க தோற்க மாட்டீங்க. Even though you may be failure to ministry, you won't be a failure. எல்லாரும் அழிய சொல்லுங்க. Hallelujah. கிதியோனுக்கு அந்த அடையாளம் இருந்ததனால் As he had the sign with him, ஒரு வெறும் பானை, there's only empty pot ஒரு தீவெட்டி, with a fire, ஒரு எக்காளம், there's a trumpet. இந்த மூன்றே வச்சு ஜெயித்தான். With three he was not able to overcome. ஜெயிக்க காரணம் What's the reason? இந்த பொருளின் அடிப்படையில் அல்ல, Not because of this small thing, அவனுக்கு தேவன் கொடுத்த அடையாளத்தின் because அடிப்படையில். of the sign which God to him. கர்த்தருக்கு தந்த அடையாளத்தின் அடிப்படையிலே Because of the sign which God to உன் us, குடும்பத்தை ஜெயமாய் நடத்துவா, you lead us a family. உன் ஊழியத்தை ஜெயமாய் நடத்துவா, உன் தொழிலை ஜெயமாய் நடத்துவா. ஆனா கையில ஒரு கோல் இருக்கணும். But we should need a sign with us. எல்லாரும் அழி சொல்லுங்க. இன்னொரு அழி சொல்லுவோம். இன்னொரு அழி சொல்லுவோம். உன் கையிலே கர்த்தர் தந்த கோல் இருக்கா? We have the rod with you. அநேக பரிசுத்தவான்கள் கையில கோல் இருந்தது. Many ministers of God, they had the rod with them. சிலர் கோல் எல்லாம் தொலைச்சிட்டாங்க. But there is many, they lost it. உன் கையில கோல் இருந்தா If you have the rod with you, சரியா பயன்படுத்தணும். you have to use it now சரியான properly, விதத்துல in பயன்படுத்தணும். the right manner. அதை தவறான விதத்திலே பயன்படுத்த கூடாது. You should not use it inappropriate அதை manner. வித்தியாசமாய் பயன்படுத்த கூடாது. You should not use it in another manner. யூதா தவறாய் பயன்படுத்தினான். Judah used it in inappropriate manner. அவன் வெட்கத்தின் மேல் வெட்கம் உண்டாயிற்று. There should become a shame upon shame. அவன் வெட்கம் தவறாய் பயன்படுத்த காரணம் What's the reason? சொந்த சகோதரரை விட்டு பிரிந்து போனான். As he went away from his own brothers, சொந்த சகோதரரை விட்டு பிரிந்து போக கூடாது. we should not leave our brotherlyhood. சபையை விட்டு பிரிந்து போனவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு நல்ல போலதான் தெரியும். Somewhere should go away from church, they may good to them. நம்ம சபையில கூட சபை விட்டு பிரிக்கிற சிலர் இருக்கிறாங்க. There are many people, they are leaving the church. ஏன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார்ங்கிற துணிகரத்துல நடப்பாங்க. They tell that God will see everything. அவர்கள் கட்டாயம் நான் சொல்றேன் ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய கோலை வித்தியாசமான விதத்துல பயன்படுத்துவாங்க. Actually, that some places they may lost their rod with them. நீங்க நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 38 அதிகாரத்தை படித்தா தெரியும். All those things you can read from this Genesis. ஆரம்ப வசனத்தில் படித்தா யூதா தன் சகோதரரை விட்டு அதுலாம்ங்கிற இடத்துல தனியா வசித்தார். As he went away from his brother and stayed in Abdullah. அதுலாவில் தனியா வசித்ததினாலே தன்னுடைய கோலை தவறாய் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது. As he went away from that place, so உங்களுக்கு தயவாய் சொல்லுகிற ஒரு செய்தி. So in humble I'm telling that. கர்த்தர் தந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை இங்கே தவறாய் பயன்படுத்த கூடாது. Not use the word of God which God to. அதை வந்து சாகிறது வரைக்கும் நீங்க கையில வச்சிருக்கணும். Until our death we should keep with that. கடைசி வசனத்தை நம்ம பதத்துல நம்ம தியானிக்கலாம். Finally we will also meditate from that. தன்னுடைய கையில் இருந்த கோலை சரியாய் பயன்படுத்த வேண்டும். We have to use the rod which God. நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? How we are using it? சரியாய் பயன்படுத்துகிறீர்களா? Are you using the right manner? சரியான பாதையில் உங்களுடைய ஓட்டம் ஓடுகிறதா? Are you leading in a well manner? இல்லை யூதாவை போல தார்மாராய் ஓடுகிற பெண் ஓட்டமா இருக்கா? Are you running like this Judah? கை வைத்தாலே சொல்லுங்க. Hallelujah. ஃபீமேல் கேமல். Are you running like this Judah as a female camel? நீங்கள் பெண் ஓட்டத்தை போல தார்மாராய் ஓடக்கூடாது. Or we should not run like this female நமக்கு camel. இயக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட We should வேண்டும். run in the right manner. எல்லாரும் கரை வைத்தாலே சொல்லுவோம். Hallelujah. ஆகையால் முதலாவது நம்முடைய அடையாளத்தை நாம் பாதுகாக்க First வேண்டும். we have to keep secure our sign. இரண்டாவது ஸ்தோத்திரம் நம்முடைய கையில் இருக்கிற கோலினுடையதான தன்மை என்ன? Then what is the specification of the rod which God given to us? யாத்திராகமம் 4 அதிகாரம் 2வது வசனம். Exodus chapter 4 verse. ம். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஆ. ஒரு கோல் என்றார். ம். அதை தரையிலே போடு என்றார். ஆ. அவன் அதை தரையிலே போட்டபோது ம். அது சர்ப்பமாயிற்று. ம்.
எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம் தெரியாத ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுங்க. I'm telling you something new to you that எல்லாரும் வாசித்திருப்பீங்க. you may everyone read it. எனக்கு இது ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை தந்தார். As God அதை நான் சபைக்கு கைமாறேன். I would like to present to the church. கையில மோசே கையில இருந்தது என்னது? What does this Moses had in his hand? ஆடுகளை மேய்த்த ஒரு கோல். The rod which he leaded the sheep. எல்லாரும் பார்த்தா அந்த கோலை தான் எல்லாருக்கும் தெரியும். Everyone knows that only that rod. இன்னும் மோசே பார்த்தா கூட மோசேக்கு கூட கையில இருக்கிறது கோலாக தான் தெரியும். Even this Moses only knows the stuff in what he ஆனா has. தேவனுடைய ஜீவன் அதில் இருந்தது. But he has the life of God. எல்லாரும் சொல்லுவோம். Hallelujah. உனக்கு தேவனுடைய வசனம் இருக்கிறது. You have the word of God with you. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. The promise which God given. உனக்கு பார்க்கிறவங்க ஒரு வசனம் போல தெரியும். It seems only just a word for you. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் கவனிங்க. நல்லா தெளிவா சொல்லி தரோம். I'm telling you in the right manner that மோசேக்கு கூட கையில இருக்கிறது கோலாக தான் தெரிஞ்சது. even this Moses, he's seen all those things in a just மோசேக்கு கூட கையில இருக்கிறதுல ஜீவனுக்கு தெரியாது. he doesn't realize that it has a life. காரணம் என்ன? What's the reason? என்னைக்கோ ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு It was cut from some tree. அது உணர்ந்து It was dried ஆடுகளை அடிக்கவும் to feed the ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கவும் to feed this பல விதத்துல பயன்படுத்தப்பட்டதான் இந்த கோல். as it was used for many. இருந்த ஜீவன் போச்சுன்னு தான் மோசே நினைத்தான். He thought that even all the life. ஆனா வேளை வந்தபோது அது ஜீவனாய் The மாறினது. future it become a life. அருமையான சபையே, The people of God. அருமையான தேவப்பிள்ளையே, The people of God. கர்த்தருக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. The word of God which God given. ஜீவன் இருக்கிறது. He has a life. நீ ஜீவனை சுமந்து கொண்டு போகிறாய். Taking the life with you. ஒரு வார்த்தை மட்டும் இல்ல. This is not only a word. அங்க உங்களுக்கு விளங்குதா? Are you understanding it? உங்களுக்கு விளங்குதா சகோதரர்களே? Dear sister, you are உங்களுக்கு understanding. விளங்குதா காரியம்? Are you understanding the thing? மோசே பார்த்தபோது ஒரு கோலாய் இருந்தது. We seen it is just a உணங்கி போன கோலாய் இருந்த கோல். just a right draw. ஆனா கர்த்தருடைய ஜீவன் வந்தது. But it has a God's life. அப்போ எப்ப ஜீவன் வந்தது? How it will become alive? வர வேண்டிய நேரத்துல வந்தது. At a due time. அதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளுடைய வல்லமை. That's the power of the word of God. அதான் தேவனுடைய வசனத்துடைய வல்லமை. That's the power of the word of God. வர வேண்டிய நேரத்துல ஜீவன் உண்டாகும். That's a due time to be alive. கிடைக்க வேண்டிய நேரத்துல ஜீவன் உண்டாகும். Due time to be alive. அதுதான் தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை. That's the power of the word of God. ஹல்லேலூயா. Hallelujah. சந்தோஷத்தோட அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. நான் இருந்து பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. Don't worry that I am sitting and preaching. கொஞ்சம் தள்ளாடுறதுனால கொஞ்சம் சொந்தரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கர்த்தருடைய கிருபை மாறி போகுது. May God have grace of God. கர்த்தர் எனக்கு நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. எனக்கு உண்மையிலே வருகை குறித்து தான் பேசணும்னு நினைத்தேன். I thought to speak about the coming of Christ. கொஞ்ச நாளா வருகை குறித்துள்ள வசனம் கேட்டு காலமா வருகை குறித்து பேசணும்னு ரொம்ப ஆயத்தப்பட்டேன். I prepared the sermon about this. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜனங்களோட சொல்லுக்கு ஒரு வார்த்தை தந்ததை சொல்லுங்க. But God gave this word of God to him. அதுக்கு கிருபை கர்த்தர் தருவா. By the grace of God will give the grace. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. உனக்கு தேவன் தந்திருக்கிறாரே வாக்குத்தத்தம். The word of God which God gave to you. தேவனுக்கு தந்திருக்கிறாரே வசனம். As God gave the word to அது you. ஒரு பார்வை ஒரு கோல் போல இருக்கலாம். It may seem something like a word. உணங்கி போனதான அவஸ்தையில் இருக்கலாம். Something like a dry draw. ஆனா வேலை வருகிறது, அது ஜீவன் உண்டாகும். But you tend to be alive. வேலை வருகிறது, ஜீவன் உண்டாகும். To be alive. அது வேலை வருகிறது. The time is coming. இது ரொம்ப காலம் ஒண்ணு இல்ல. There is no more days. நீ இருக்கிற இடம் ஜீவன் வர வேண்டிய இடம். The place where நீ இருக்கிற வாழ்கிற இடம் ஜீவன் உண்டாக வேண்டிய இடம். ஷபாலபா கட்டரபா ஷியாரபாரா. நீ ஜீவன் வர வேண்டிய காலத்தில் இருக்கிறாய். we have to be alive. காரணம் ஜீவன் வராவிட்டால் பார்வனை சம்மந்தியாக்கி போடுவார். Otherwise the Pharaoh will destroy you. பார்வனை அற்பமாய் எண்ணி போடுவார். You will think as a symbol. உனக்கு மோசேக்கும் உலகத்துக்குள்ள வித்தியாசம் தெரிய வேண்டும். You have to show the difference. ரட்சிக்கப்பட்ட உனக்கும் உலகத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். Say the ஆராதிக்கிற உனக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். difference between you அந்த and காலத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு எழுப்புதல் காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நீ அற்பமாய் இருக்க வேண்டியது நாட்கள் அல்ல. நீ எழுப்ப வேண்டிய காலம். நீ கர்த்தரை பிரகாசிக்க வேண்டிய காலம். அல்லேலூயா. Hallelujah. ஜீவன் இருக்கிறது. There's a life in it. ஜீவன் இருக்கிறது. There's a life. கோலுக்குள்ள ஜீவன். There's a life in the rod. மோசேக்கு போலும் தெரியாது. Even this Moses can't understand it. உனக்கு தெரியணும். You have to understand. உன்னுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. You should have the promise that's a life. இரண்டாவது இந்த ஸ்தோத்திரம் பாருங்க, ஜீவனுள்ள கோல். The next is the இந்த கோலினால தண்ணீர் ரத்தமாய் மாறினது. because of that the water become blood. இந்த கோலினால தவளைகள் வந்தது. Because of there is a frogs. இந்த கோலினால சமுத்திரம் ரெண்டாய் பிரிந்தது. Because of this water the sea become உன் குடும்பத்தில் இருக்கிறதான சமுத்திரம் பிரிய போகிறது. problems will be going to separate. உன்னால் பிடிக்க முடியாத சமுத்திரம் ரெண்டாய் பிரியும். The ocean is in front of you, can't able to separate, it will be separated. உன்னால் பிடிக்க முடியாத சமுத்திரம் ரெண்டாய் பிரியும். The thing which you can't able to separate will be separated. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. உங்களால் பிரிக்க முடியாத சமுத்திரம்
உங்களுடைய கையில் இருக்கிற கோலினால் ரெண்டாய் விவாகித்து போகும். The ocean which you can't able to separate because of you, that will be separated by the rod which God given to us. உங்களால் மாற்ற முடியாத பிரச்சனை, The thing which you can't able to change. உங்களால் கோரி மாற்ற முடியாத பிரச்சனை, The thing which you can't able to change. உங்கள் குடும்பத்தால் கோரி மாற்ற முடியாத பிரச்சனை, The thing which you can't able to change. உங்களுடைய பிள்ளைகளால் கோரி மாற்ற முடியாத பிரச்சனை, The thing which you can't change your children. கையில் இருக்கிற கோல், The only the rod which you got given. கர்த்தருக்கு அந்த கோல், The rod which God given. சொல்லுங்க கர்த்தர் கையில் அந்த கோல். The thing which God given. ஏதாவது கோல் தந்ததுண்டோ? God given anything. இன்னைக்கு குடும்பத்துல பயன்படுத்துங்க, Use it in your life. இது போராட்டத்துல பயன்படுத்துங்க, In your life. இது பிரச்சனையில பயன்படுத்துங்க. In your struggle. செங்கடல் பிரியும், The sea will be open. செங்கடல் பிரியும், The sea will be open. கர்த்தர் பிரிப்பார். God will open it. கர்த்தருடைய வார்த்தை வீணாய் வருவதில்லை. The word of God won't come in a way. கர்த்தர் சில செங்கடலை பிரிக்க போகிறார். When you open some sea. அவன் கொந்தளிக்கிறதான செங்கடலை பிரிக்க போகிறார். When you separate the பிரச்சனை பிரிய போகிறது, வியாதி குணமாக்க போகிறது. கர்த்தர் ஜெயத்தோடு நீ நடத்தும். God will make us victorious. அல்லேலூயா. Hallelujah. சோ இந்த செங்கடலை எத்தனை ராத்திரி கோரி மாற்றினாலும் தீராத வெள்ளம். The waters of the sea won't be carried over. கர்த்தர் சொன்னார், இந்த கோலை நீட்ட சொன்னார். Just show the கையில் rod. இருக்கிற வாக்குத்தத்தத்தின் கோலை நீட்டினார். He showed the rod in front of that. எல்லாம் இப்ப ஆகிட்டு போய் Everything was been changed. மூன்றாவதாக Thirdly, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். Numbers chapter 17 verse. அப்பொழுது நான் 17:5. என்னாகமம் 17:5. நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய போர் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். போதும். மூன்றாவது கோலில ஒரு துளிர்ச்சி வளர்ச்சி இருக்கிறது. There is a blossom from the stump. வாக்குத்தத்தமாகிய கோலினுடைய தன்மை என்ன? What's the speciality of the word of God which God given us? ஒன்று நமக்கு அடையாளமாய் தருகிறார். Firstly, He gives us a sign. இரண்டாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உள்ளதாய் தருகிறார். Secondly, God gives it as a life. மூன்றாவது வளர பண்ணுகிறார். Then God uses us to grow. ஒரு விசுவாசுடைய குடும்பம் வளர காரணம் என்ன? What's the reason the life of believers have been? ஒரு ஊழியம் வளர காரணம் என்ன? What's the reason of the ministry has been? ஒரு குடும்பம் தலைக்க காரணம் என்ன? What's the reason of the blessing of the family? கர்த்தர் அவர்களுக்கு தருகிற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில், Because of the promises God given for them. கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் According to the promise which God gives for us, எந்த வல்லமைகள் வந்தாலும் அதை தடுக்கவே முடியாது. whatever it may be, it won't be stopped. இப்ப வாசித்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You may know this word of God. எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். You may know all this. மோசேயுடைய ஆரோனுடைய தலைமைத்துவத்துக்கு விரோதமா எல்லாரும் முறுமுறுத்தாங்க. Everyone stood against of the leadership of the Moses and Aaron. மோசேயுடைய குடும்பக்காரங்க முறுமுறுத்தாங்க. And the family, those of the Aaron. மோசேயுடைய மாமனாகிய கோராகு, தாதான், அபிராம் முறுமுறுத்தாங்க. The Korah, they were stood against of them. அவர்கள் முறுமுறுத்த போது அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு மோசே என்ன செய்தார்? What is Moses done for that? எல்லாரும் என்ன சொல்லுங்க? Hallelujah. மோசே செய்த காரியம் என்ன? What the Moses done? மோசே செய்த ஒரு காரியம். He done only one எல்லா thing. கோத்திரத்திலேயும் ஒரு கம்பம் வாங்கினார். He brought a staff from each of அது the tribes. அவருடைய கோத்திர பிதாவுடைய பேர் எழுதி வைத்தார். They wrote the leader's name. இதுல கோத்திரத்தினுடைய பேரும் ஆரோனுடைய பேர் எழுதினார். Even as a leader of this tribe, இது எந்தைக்கோ வெட்டப்பட்ட ஒரு கோல். unfortunately, they were இது ஒரு brought வாதுமை மரத்தினுடைய கோல் என்று சொல்லப்பட்டது. those staff of almond. ஆல்மண்ட் ட்ரீ, அதனுடைய வாதுமை மரத்தினுடையதான கோல். It was a branch of almond. அந்த கோல்ல பேர் எழுதி எங்க வச்சாரு தெரியுமா? Where they kept it? அதான் அதுக்கு நான் படிக்க வேண்டிய ஒரு ரகசியம். That's a secret behind it. வாக்குத்தத்தம் துளிர்க்க வேண்டும் என்றால் தெய்வ மக்கள் தெய்வ சமூகத்துல வந்துதான். The promise of God has to rise. We have to keep the stuff in the presence of God. எல்லாரும் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பெற்றது நல்லது. Because you receive the promise, it's better. வாக்குத்தத்தத்துல ஜீவன் இருக்கிறது நல்லது. There's a life in it. ஆனா வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே வளர்ச்சி உண்டாக வேண்டும் It என்றால், has to increase. வாக்குத்தத்தத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால், It has to be multiplied. வாக்குத்தத்தத்தில் நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்றால், It has to be given fruit. நீங்க செய்ய வேண்டிய காரியம் தெய்வ சமூகத்துல வச்சுதான் ஆகணும். We have to keep in the presence of God. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வளர்ச்சிக்கு ஆசை. Everyone needs for the blessing. எல்லாரும் வளரணும்னு ஆசை. Everyone thinks God for the blessing. எல்லாருக்கும் பெருகணும்னு ஆசை. Everyone has to be multiplied. ஆனா வளர ஆசை உள்ளவங்க எல்லாரும் சொல்லுங்க. கை உயரலையே தெரியாது. ஒரு கூட கேட்கிறேன். வளர ஆசை உள்ளவங்க எல்லாரும் சொல்லுங்க. வளர ஆசை உள்ளவங்க செய்ய வேண்டிய அடுத்த காரியம். What if somebody want to be blessed? அன்பாய் சொல்லுகிறோம், இந்த கோல் தேவ சமூகத்துல கொண்டு வைக்கப்படும். Humbly we have children that we have to keep the rod in the presence of God. தேவ சமூகத்துல தான் இருக்கணும். It has to be in the presence of God. மற்ற கோல்களும் தேவ சமூகத்துல வைக்கப்பட்டது. Even the other rods also kept in the presence of God. லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டது. But also this Levite, this Aaron's rod also kept in the presence of God. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? What's the difference? அவங்க பிரச்சனைக்கு வேண்டி மாத்திரம் கொண்டு வச்சோம். Even they just kept only for this problem. தலைவர் ஆகிறதுக்கு வேண்டி மாத்திரம் கொண்டு வச்சோம். Only for the leadership they kept the rod. ஆனால் இந்த ஆரோனுடைய கோல் தலைமைத்துவத்துக்கு வேண்டி வைத்ததல்ல, தினந்தோறும் தேவ சமூகத்தில் இருக்கிற The கோல். staff of the Aaron was kept regularly. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதித்த போதாது. Not just worship on the Sundays. ஓ சனிக்கிழமை
செலுத்த வந்தா மட்டும் போதும். For the fasting prayer on Saturdays, அநேகர் வர்றதில்ல. when they are not coming, ஆமா, கட்டாயம் இதை உபவாசிக்கணும். but you have to fast and தேவ pray. சமூகத்திற்கு அதிகமாக நெருங்கணும். You have to come closer to God. கடைசி காலம். This is the end days. கர்த்தருடைய வருகையின் காலத்துல வந்திருக்கிறோம். As we are in the end days, எப்ப வேணாலும் இயேசு வருவார். whenever may God may come. எல்லாரும் அனுகரவே சொல்லுங்க. Hallelujah. இயேசு சீக்கிரம் வருவார். God is coming soon. ஆகையால் வருகை தான் நமக்கு முக்கியம். The coming of the அதோட Christ. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வளர வேண்டும். As the promise of the rest அதுக்காக ஒரு நல்ல ஐடியா சொல்லிதான். as we are doing wonderful Friday there. வேற ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்தா போதாது. Not only worshiping on the Sunday. எல்லா நாட்கள் தேவ சமூகத்தை விரும்பணும். All days we are. எல்லா நாட்கள் தேவ சமூகத்துக்கு வரணும். All the days we are coming. விஷயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். What is some ways you deliver. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் பெருக பண்ணுவார். God will make multiplication in the ஏற்ற future. காலம் வரும்போது கர்த்தர் வளர பண்ணுவார். Right time God will be able to preach. நடந்தது நமக்கு தெரியுமே. As we know it, ஆரோனுடைய கோல் வளர்ந்தது. the rod of துளிர்த்தது. the இலை வந்தது. there is a leaf. பூ பூத்தது. It was beginning. காய் காய்த்தது. பலனுள்ளதாய் இருந்தது. It became a blessing. கைவிதலை சொல்லுங்க. Hallelujah. நீ பூக்க மாத்திரம் அல்ல. It is not just for a நீ body. காய்க்க மாத்திரம் அல்ல. Not just to give நீ fruit. பலனுள்ள விசுவாசியாய் But மாறுவாய். you have to be a நீ beneficial. ஒரு பலனுள்ள விசுவாசியாய் You have மாறுவாய். to be a beneficial believer. கர்த்தரே சொல்லுங்க. Hallelujah. நீ பலனற்றவர்கள் சொல்லி அநேகர் சொல்லலாம். Many may tell that you நீ are யூஸ்லெஸ் சொல்லலாம். many may tell that you are useless. நீ ஒரு பயனற்ற பாத்திரம். Many may tell that you are நீ useless. ஒருபோதுமாத மனுஷன் சொல்லலாம். You may use for nothing. கர்த்தர் உன்னை மாற்றுவார். God will make you a blessing. யாவேசை கனமுள்ளவனாய் மாற்றினவர். God make us honored for ஒன்றுமில்லாதவனை மேன்மையாய் மாற்றுகிறவர். zero to blessing. எல்லாரும் நிலை சொல்லுவோம். Hallelujah. கர்த்தர் உன்னை பலனுள்ள ஒரு விருட்சமாய் மாற்றுவார். God will make us a fruit. கர்த்தருடைய ஆசீர்வாதமான பாத்திரமாய் God will மாற்றுவார். make a blessing to us. அநேகருக்கு பலனுள்ள ஒரு விருட்சமாய் God மாற்றுவார். will make a blessing for you many. கடைசியாக எபிரேயர் 11:21 படிங்க. Finally, Hebrews chapter 11 verse 21. எபிரேயர் 11:21 நல்ல சத்தியத்தை சொல்லி முடிங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு ஆ. தன் மரண காலத்தில் ம். யோசேப்புடைய குமாரர் 20 ஆசீர்வதித்து மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரன் 2 பேரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே தன் கோலின் முனையிலே சாய்ந்து சாய்ந்தார். அப்படின்னா ஆரம்ப கோல்ல இருந்தது முடிவு கோல்ல தான் இருக்கு. From his beginning, he was started because of the stuff, and he ended with the stuff. எல்லாரும் அந்த ஒரு சொல்லுங்க. Hallelujah. யாக்கோபு ஒரு மேய்ப்பன் உள்ளது எல்லா விசுவாசிகளும் தெரியும். You know this Jacob is a shepherd. இந்த வேத புத்தகம் வாசித்த எல்லாரும் தெரியும் யாக்கோபு ஒரு மேய்ப்பன். This those who read the word of God, you can understand he is a shepherd. ஆகையால ஒரு மேய்ப்பன கையில ஒரு கோல் கட்டாயம் இருக்கும். Surely there will be a staff with those who are a shepherd. அப்ப அந்த கோலை கொண்டு தான் இவருடைய வேலை ஆரம்பிச்சது. He started the work with the staff. இந்த கோலை கொண்டு தான் மாமன் வீட்டுக்கு ஓடினான். With this staff, he went to this. அப்ப வாக்குத்தத்தமாகிய கோலை கொண்டு தான் ஆரம்பிச்சான். With the promise, the word of God, he started his life. வாக்குத்தத்தமாகிய கோலை கொண்டு தான் தன்னுடைய யாத்திரை ஆரம்பிச்சது. With the life of the promise, he started his life. கடைசியா வாசித்த வசனத்துல At the verse we read it, என்னுடைய கோலிலே தன்னுடைய தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். as he shed his life by shedding. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? What does it? தன்னுடைய ஆரம்பம் தேவ வசனத்தோடு இசைந்து இருந்தது. As his beginning was with the word of God. ஆசீர்வாதம் நன்மை செழிப்பு வந்தவுடன் அதுல ஒண்ணு சாயாம As he didn't went away for the blessing. அவன் கடைசி வரை வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்ந்தான். As he stood through the. உன்னை முடிவு வரை வாக்குத்தத்தத்தை எல்லாம் விட்டு ஓடணும். As we are like us to go. சிலர் நன்மை வந்த உடனே விட்டு ஓடுகிறாங்க. Some believe when we. சிலர் ஆசீர்வாதம் உடனே விலகி போறாங்க. When we have the blessing, we may leave it. ஒரு நாள் கூடாது. It should not be happen. ஒரு நாள் கூடாது. You should not. கை வைத்தலே சொல்லுங்க. Hallelujah. இந்த வசனம் எவ்வளவு ஆழமா இருக்குது. How deeper is this word of God? ஓகேடா படிங்க எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே யாக்கோபு விசுவாசத்தினால் யாக்கோபு தன் மரண காலத்தில் தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் 20 யோசேப்புடைய குமாரர் 2 பேரையும் ஆசீர்வதித்து கோலின் முனையிலே கோலிலே சாய்ந்து தன் ஜீவனை விட்டான். கை வைத்தலே சொல்லுங்க. Hallelujah. ஆரம்பம் வாக்குத்தத்தத்தில் ஆரம்பித்து As his life was started from the word of God. நடுவில் ஆசீர்வாதம் வாங்கி பின்வாங்கி போகிறவன் அல்ல. As he didn't went away by receiving the blessing. அநேகரோட ஆரம்பம் நல்லா இருக்கு. When his beginning is better. அதனால 24ஆம் சங்கீதத்திலே ஆசா பாடுகிறார். As Asaph sings in the same உன்னுடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும். by the counsel and let it. முடிவு மகிமையா இருக்க வேண்டும். It has to be wonderful. அந்த முடிவு மகிமையா இருக்க என்ன செய்யணும்? What we do for that? எங்க போனாலும் கையில கோல் இருக்கணும். Wherever we go, we should. மாமா வீட்டுல போனாலும் கோல் இருக்கணும். When he goes to the uncle's house, then நாம வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் கோல் இருக்கணும். when we go to the work, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கோல் when இருக்கணும். we go to studies, we need. கல்லூரிக்கு போனாலும் கோல் When we இருக்கணும். go to the college, we need this. எங்க போனாலும் கோல் உன் கையில இருக்கணும். Wherever we may go, we need a staff with us. இன்னைக்கு எத்தனை பேர் கோலோட போக போறீங்க? How are you going? Returning. கையை வைத்தவர்களே சொல்லுங்க. Hallelujah. இந்த கோலோடு போகிறதான உன்னை If you are returning with this staff, கர்த்தர் உன்னை தனியா விடவே மாட்டார். God won't leave you empty. மக்களை ஆசீர்வதித்து விட்டு தன் கோலிலே சாய்ந்து தன் ஜீவனை விட்டார். முடிவு மகிமையாய் இருந்தது. It was blessed. முடிவு மகிமையாய் முடிந்தது. It was blessed. உன் முடிவு மகிமையாய் இருக்க வேண்டும். Your life has to be. உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். Your end has to be blessed.
அதுக்கு என்ன செய்யணும்? What you do, கோடிக்கணக்கில் நீ சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, even though you may not get 10 வீடு கட்டாட்டியும் பரவாயில்ல, you know, doesn't mean 10 ஏக்கர் சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்ல, you doesn't need any acres. உன்னுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்க, As you trust in the word of வசனத்தை God, மட்டும் பிடிச்சுக்க, as you hold up the word of God, வார்த்தை மட்டும் பிடிச்சுக்க. as you hold the word of கர்த்தர் God, உன்னை கொண்டு இந்த கோலை பிடித்திருக்கிற உன்னை கொண்டு உன் சந்ததியை ஆசீர்வதிக்க பண்ணிட்டு உன்னை கோலிலே சாய்ந்து இணைப்பார பண்ணுவார். God will bless you and your generation by His word of God. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த கோலை பிடித்திருக்கிற யாக்கோபை நீ விருதாவாய் பிடிக்கவில்லை, This Jacob didn't catch this. இந்த வேதத்தை பிடித்திருக்கிற சகோதரி விருதாவாய் எடுக்கவில்லை. You are not catching this word of God. உலகவனை தூஷித்திருக்கலாம், The world may உலகவனை நிந்தித்திருக்கலாம். the world may say against of you. இந்த கோலை கொண்டு என்ன செய்ய போறேன் பாப்போம். What you are doing to this word of God? யாக்கோபுக்கே தெரியாது, Even this Jacob. யாக்கோபுக்கே தெரியாததை கர்த்தர் செய்து முடித்தார். But God done what நீங்கள் நான் தெரியாத நன்மை கர்த்தர் செய்து முடித்தார். do the certain things which we doesn't know. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் The மையப்படுவதாக. full name of the Lord be glorified. கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை அடையாளமாய் நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள். This is the word which God given us. கர்த்தர் தருகிற ஆமென் சொந்த வாக்குத்தத்தத்தை ஜீவனுள்ளதாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். As God given this word of God as the life. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள வளர்ச்சியும் ஆசீர்வாதம் பலனுள்ளதாய் இருக்கிறது. It is something as a sport which are being same blessing. இதே வாக்குத்தத்தம் உங்களை ஜெயத்தோடு முடிக்க போகிறது. The same word of இந்த God. வாக்குத்தத்தம் உங்களை ஜெயத்தோடு முடிக்க The போகிறது. word of God is ended. தோல்வியோடு அல்ல, Not as a way. சாபத்தோடு அல்ல, Not in a curse. அற்பமாயுசோடு அல்ல, Not in a way. ஜெயத்தோடு உங்களை முடிக்க பண்ண As போகிறது. a victorious manner. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? You believe it. இதை எடுத்தவர்கள் யார் வெட்கப்பட்டு போனதில்லை. The word of God. இது ஜீவனுள்ளதான வாக்குத்தத்தம். It's a alive word of God. கையை வைத்து சொல்லுவோம். Hallelujah. இதன் ஆகினால் இதிலேயே சார்ந்து கொள்வோமாக, As we trust in this. இதிலேயே நம்பிக்கையாக இருப்போமாக, As we believe in it. இதையே நாம் உயர்த்துவோமாக. As we rose in it. எங்க போனாலும் யாக்கோபுக்கு இருந்த போல உங்க கையில் இருக்கணும். As all this Jacob had, we have to also have. ஒருவேளை இப்படி இல்ல, வேத புஸ்தகத்தை கொண்டு போகட்டும், அந்த வசனம் உங்க இதயத்தில் இருக்கணும். Even though you may not carry this Bible, but you should have the word of God. கர்த்தருக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்முடைய யாத்திரை தொடரட்டும். According to the word of God, which God could get இந்த trouble. வசனம் உன்னை வழியில விடாது, Which you won't leave in the way. இந்த கோல் உன்னை வழியில விடாது. Which you won't leave in a way. அது சாய்ந்து இளைப்பாறுகிற காலம் வரைக்கும் கூட வரும். Until the due time which will be. ஆகையால் இதை பிடித்திருக்கிறவங்க நாம் பாக்கியவான்கள். Who carries their இதை blessed. எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். Who carry their blessed. பரிதாபமல்ல, பாக்கியவான்கள். Not the one. சபை பாக்கியமுள்ள சபை, Churches are blessed. ஜனம் பாக்கியமுள்ள ஜனம், People are blessed. குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பம், Families are blessed. தனிமனிதன் பாக்கியமுள்ள மனுஷன். The Lord is also blessed. அதனால் இதை பிடித்து நம்முடைய யாத்திரை தொடருவோமாக. As we continue our life. அதனால் தாவீது சொல்கிறார், So David says that நம்முடைய கோல் என்னை தேற்றுகிறது, your rod is to comfort me. என்னை ஆசுவசிக்கின்ற வடி, The staff which comforts me. அது என்னை ஒருவனை என்னை திருத்துகிறது போல இருந்தாலும் Even when it may corrects me. இதுதான் என்னை ஆசுவசிப்பிக்கிற வடி. That's a staff which comforts us. இதுதான் நம்மை கம்ஃபர்டர்ஸ், நம்மை ஆறுதல் படுத்துகிறது. That's a staff which comforts us. உலகத்துல பணம் ஆறுதல் படுத்தாது, The world will, the money won't be நம்மை comforted. உலகத்துடைய ஆசாபாசவனை ஆறுதல் The படுத்தாது. world pleasure won't comfort us. கர்த்தருக்கு தந்ததான வடி உன்னை ஆறுதல் படுத்தும். But the word of God which God நம்முடைய given, கோல் உன்னை ஆறுதல் படுத்தும். the staff which God given, it comforts. இதுல ஆறுதல் பெற்றவங்க எல்லாரும் சொல்லுவோம். Hallelujah. இதுல ஆறுதல் பெறாதவங்க உலகத்துல எதிலே பெற மாட்டீங்க. Those who are not comforted by the word of God, they won't be comforted at all. நான் உங்களை சபிக்கல, I'm not cursing you. உண்மை சம்பவத்தை சொல்றேன். I'm telling you really that. இதுதான் உன்னை ஆறுதல் படுத்துகிறதான கோல். This is the staff which comforts you. இந்த கோலை கொண்டு போன வைக்கப்பட்டதில்லை. Those who take on that, they won't இந்த கோலை பிடித்தவன் ஒரு நாள் தோர்ந்து போனதில்லை. Those who carry this stuff, they won't be returned vain. கை விதாலே சொல்லுங்க. Hallelujah. அவன் இந்த கோலை பிடித்து கொண்டு யாத்திரை செய்து As we carry this stuff with us, கர்த்தர் God ஜெயத்தோடு நடத்துவார். will make us victorious. ஜெயத்தோடு உங்களை God நடத்துவார். will make us victorious. இந்த கோல் நம்மை ஜெயமாய் நடத்தும், This stuff will வளர்ச்சியிலே நடத்தும், this will stop. ஜீவனிலே நடத்தும், It will lead in the நித்தியத்திலே நடத்தும். eternal. அந்த கோலை சாய்ந்த சொன்னால அர்த்தம் என்ன? What does it represent? அவனை நித்தியத்திலே கொண்டு போய் நிறுத்தணும். As we take into the eternal, நித்தியத்திலே கொண்டு போய் நிறுத்தணும். as we entered in the eternal. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of God, உங்களை வழியில விட்டு விடுகிற கோல் அல்ல, it is not a stuff which is entered உங்களை வழியில விட்டு விடுகிற கோல் அல்ல, It's not in the way in which you mean. நித்தியத்திலே கொண்டு போய் To நிறுத்தணும். take us to the eternal. இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு As we carry this word of சுடர்களைப் God, போல பிரகாசிப்போம். as we shine like us, நம்முடைய இயேசு சீக்கிரமாய் God வருவார். is coming soon.